ஸ்ரீகுருப்போ நம. நமோ விராதபதஹி நமோ கணபதஹி நம பிரபதபதஹி நமஸ்தேஸ்து லம்போதராஜா ஏகதந்தாயா விக்னவிநாசினி சிவசுதாயா ஸ்ரீ வரதமூர்த்தஹி நமோ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குருசுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம், பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆவணி மாதத்தில் 2 அற்புதங்கள் நிகழுது. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்குமே சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களேயானால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வீடே சுபிக்ஷமாக இருக்கும், நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அப்போது மீன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் மீனராசி என்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத வீண்பழி அவமானங்களோ, தலைகுனிவோ, வீண் பழிகள் ஏற்படக்கூடிய காலம். ஏன்னா சனி ராகுவுடைய சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். இப்போ மீனராசிக்கு என்ன ஆகும்? உடல் சோர்வு ஏற்படலாம், உடல் நலக்குறைவு ஏற்படலாம், திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் செஞ்சால் நல்லது, செய்யுங்க, தப்பு கிடையாது, பயப்படாதீங்க.
ஒன்றும் பயப்படாதீங்க, செலவு பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் சூட்சமங்கள் இருக்குது, செய்யுங்க, செலவு பண்ணுங்கள், பார்த்துக்கலான்றதால நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நல்லதில்லை. இதை வந்து தடுக்கணும். அந்த வீண் விரயங்களை தடுக்க வேண்டும். அது எப்படி சாமி தடுக்கிறது? வீண் விரயத்தை போய் நம்ம எப்படி தடுக்க முடியும்? திடீர்னு காலம்பரம் தூங்கி ஏழுந்தூரம் ஒரு ஃபோன் வருது, இல்லை திடீர்னு ஒரு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும். அதுக்கு என்ன காரணம்? ராகு காரணம். அப்போ திடீர் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? நல்லபடியாக போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், திடீர்னு அன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும். அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, திரும்பவும் மறுநாள் 2 நாள் கழித்து திரும்பவும் இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கும். நிறைய மீன ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, என்கொயரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த வராத பணங்காசுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, எல்லாம் வாங்கிடலாம், வழி இருக்குது. ஒன்று சட்ட ரீதியாக உங்கள் ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணும். சட்ட ரீதியாக போகணுமா, யுத்தம் பண்ணணுமா, இல்லை ஆலய வழிபாடுகளே போதுமானதா? அப்போது வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் உங்கள் பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் மீனராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிக கவனம் தேவை. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல மிகுந்த அக்கறையோடு, கவனத்தோடு, எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த பதவி போட்டிகள் எல்லாம், அந்த மாதிரி வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற முடியும். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்கு, அந்த எதிரி எப்படி சாமி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், நான் தான் சொன்னேன், ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரும், வந்தால் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுங்கன்னு சொன்னேன். மனசில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும், தேவையில்லாமல் மனசு பயப்படும். அந்த மாதிரி மனசு பயப்படுமே ஆனால், மனசில் ஏதேனும் பயங்கள் இருக்குமே ஆனால், அந்த பயங்கள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், ரேவதி கூட சொன்னால் கேட்டுடும், பூரட்டாதியும் சொன்னால் அடங்கிடும். ஒரு 2 வாட்டி சொல்லணும், பூரட்டாதிக்கு 4 வாட்டி சொல்லணும், ரேவதிக்கு 2 வாட்டி சொல்லணும். உத்திரட்டாதி அதெல்லாம் கிடையாது, இப்போ பார்த்துக்கலாம். அலட்சியம். அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் கூட திருந்த மாட்டாங்க. அப்போல்லாம் ஒன்று வலிக்கலையே, சும்மா அப்படி லேசாக இருந்தது, அவ்வளோதான். அப்படி முன்கூடியே சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த உத்திரட்டாதி, சனியுடைய நட்சத்திரம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அல்லது செய்வினை கோளாறுகள், அது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் படுத்துருச்சு சாமி, தொழிலே நடக்கலை, தொழில் படுத்துருச்சு, தொழிலே நடக்கலை, வியாபாரமே இல்லை, வருமானமே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கா? கவலைப்படாதங்க மீனராசி என்பர்களே, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன பரிகாரங்கள், இடதோஷ நிவர்த்திகள், அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், சரி பண்ண முடியும். அதே போல் உத்தியோகம், எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை போயிடுது சாமி, ஆனால் கமிட்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, குடும்பம் இருக்குது, காப்பாற்றி ஆகணும், எனக்கு உடனே வேலை வேண்டும், வேலை போய் எடுத்தா நிச்சயமாக கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே, வேலை கிடைக்கும். அதற்கான வழிமுறைகள் உள்ளன, வழிபாடுகள் உள்ளன. வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, உடனே வேலை வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன. உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், 40 வயசு 42 வயசு நடக்கக்கூடிய திருமணங்கள், திருமணத்தில் தடை இருக்கா, திருமண தடைகள் விலகும். ஏன்னா ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும், பொண்ணு உறுதியாகும், மாப்பிள்ளை உறுதியாவாங்க, கவலைப்படாதீங்க.
40 வயசு சாமி என் பொண்ணுக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை பார்த்துடலாம். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மீனராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு சிறப்பாகவே உள்ளது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் தேவை என்ன, எனக்கு இது நடக்கணும் சாமி, கொஞ்சம் நடத்தி கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.